அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 9 இயல்களுள் 2வது இயல் மொழிமரபு. மொழிமரபில் கூறப்பட்டுள்ள பல்வேறு செய்திகளுள் நாம் சார்ந்து வரல் ஒலிகளான குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் குறித்து சென்ற பல வகுப்புகளாக பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அளபடை. அளபடை குறித்து தொல்காப்பியர் மொழிமரபில் விளக்கிச் செல்கின்றார். அங்கனம் அளபடை குறித்து தொல்காப்பியர் மொழிமரபில் குறிப்பிடுகின்ற பொழுது, குன்றிசை மொழிவையின் நின்றிசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்தே என்றும், ஐ அவ் என்னும் ஆயீர் எழுத்திற்கு இகர உகரம் இசை நிறைவு ஆகும் என்ற 2 நூற்பாக்கள் வழியாக அளபடை குறித்த செய்திகளை மொழிமரபில் தொல்காப்பியர் விளக்கிச் சென்றுள்ளார். குன்றிசை மொழிவையின் நின்றிசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்து என்பதற்கான விளக்கம் என்ன என்று பார்த்தோமானால், செய்யுளின் கண் வரும் மொழியிடத்து வேண்டிய அளவு ஓசை இல்லாமல் எழுத்து குன்றிசைப்பின் அம்மொழியிடத்து உள்ள நெட்டெழுத்தின் பின் அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து நின்று இசை நிறைக்கும். அதாவது செய்யுளில் மொழிவையின் மொழியிடத்து இசை ஓசையானது குன்றி வந்தால் அக்குன்றிய ஓசையை, இசையை நிறைவு செய்வதற்காக அவ்விடத்து நின்று இசை நிறைப்பது எதுவோ அதுதான் அளபடை என்று சொல்கின்றார். அப்ப ஒரு செய்யுள்ள ஒரு சொல்லினிடத்து ஓசை குறைந்து வருகிறது. அந்த ஓசை குறைந்து வரக்கூடிய எழுத்திற்கு பக்கத்தில் இசை நிறைவு செய்வதற்காக ஒரு எழுத்து வந்து நின்று ஒலிப்பது, இசையை நிறைவு செய்வதுதான் அளபடை என்று சொல்றார். அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய ஒலி எது என்பதை அந்த நூற்பானுடைய 2வது வரியில் குறிப்பிடுகின்றார். நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்து. தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தினுடைய முதல் இயலான நூன்மரபில் தனி நின்ற எழுத்துக்களின் ஒலி அளவு மரபினை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, அகரம் தொடங்கி நகரம் முடிய உள்ள எழுத்து என்று சொல்லப்படுகின்ற 30 எழுத்துக்களுக்குமான ஒளி அளவினை கூறியுள்ளார். அங்கனம் ஒளி அளவினை குறிப்பிடுகின்ற பொழுது, உயிரெழுத்துக்களுள் ஓரளவு இசைக்கக்கூடிய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் என்றும், ஈரளவு இசைக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நெட்டெழுத்துக்கள் என்றும் பெயரிட்டார். மெய்யெழுத்துக்கள் 18க்குமான ஒலி அளவினை குறிப்பிடுகின்ற பொழுது, அரை அளவு ஒலி மரபினை உடையது என்று குறிப்பிட்டார். மெய்யின் அளவே அரையென மொழிப என்று குறிப்பிட்டார். அப்ப மெய்யெழுத்துக்கள் 18ற்கும் ஒலி அளவு மரபு அரை மாத்திரை, உயிரெழுத்துக்கள் 12ல குற்றெழுத்துக்கான ஒலி அளவு மரபு 1 மாத்திரை, உயிரெழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்களுக்கான ஒலி அளவு மரபு 2 மாத்திரை. அப்படி என்றால் தமிழ் மொழியினுடைய அமைப்பில் தனி ஓர் எழுத்திற்கு 2ற்கும் மேற்பட்ட மாத்திரை அளவு உண்டா என்று பார்த்தால் இல்லை என்று நூன்மரபில் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பொழுது, மூவளவு இசைத்தல் ஓரெழுத்து இன்றே என்று குறிப்பிடுகின்றார். மூவளவு இசைத்தல் ஓரெழுத்து இன்றே. ஒருவேளை 2 மாத்திரைக்கு மேல் நாம் மிகுந்து ஒலிக்க வேண்டுமாயின்
நீட்டம் வேண்டின் அளவுடைய கூட்டி எழுவுதல் என்பனார் புலவர். 2 மாத்திரைக்கு மேல நீட்டி ஒழிக்க வேண்டுமாயின் அளவுடைய கூட்டி எழுவுதல் வேண்டும் என்பனார் புலவர். அந்த அளவுடைய கூட்டி எழுவுதல் வேண்டும் என்பனார் புலவர் என்பதற்கான ஒரு விளக்கமாகத்தான் தொல்காப்பியர் மொழிமரபுல 100.8, 100.9 அளபடைக்கான விளக்கமாக அமைத்து சொல்கின்றார். அளவுடைய கூட்டி எழுவுதல் வேண்டும் என்பனார் புலவர் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுதுதான் மொழிமரபுல 100.8 விளக்கம் தருகின்றார். எப்படி விளக்கம் தருகின்றார்? குந்திசை மொழிவையின் நின்றிசை நிறைக்கும் நெட்டெழுத்தீம்பர் ஒத்த குற்றெழுத்தே சொல்றாரு. பார்த்துங்க, இந்த அளபடைன்னு சொல்லக்கூடியது செய்யுளின் கண் ஒரு சொல்லினிடத்து ஓசை குறையுமாயின் ஓசையை நிறைவு செய்வதற்காக அவ்விடத்து வந்து நின்று இசையை நிறைவு செய்யும். அதுதான் அளபடை. அங்கனம் நிறைவு செய்கின்ற பொழுது அளவுடைய கூட்டி எழுவுதல் என்பனார் புலவர் என்று சொன்னார் இல்லையா? எவ்வளவுடைய சொல்றார் பாருங்க, நெட்டெழுத்தீம்பர் ஒத்த குற்றெழுத்து. நெட்டெழுத்திற்கு பக்கத்தில் அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்தை இட்டு பிளவுபடாமல் ஒழித்தல் வேண்டும். அதுதான் அளபடை. அங்கனம் ஒழித்தால் செய்யுளில் ஓசை குன்றிய மொழியிடத்து ஓசை நிறைவாகும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப நூன் மரபுல நெட்டெழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் சொல்லியவை 7. அந்த 7 உயிர் நெட்டெழுத்துக்கள். ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ என்ற 7 உயிர் நெட்டெழுத்துக்கள். அப்ப அந்த 7 உயிர் நெட்டெழுத்துக்களுக்கும் பக்கத்தில் அந்நெட்டெழுத்திற்கு ஒத்த குற்றெழுத்துக்கள் இனத்தால், பிறப்பால், ஓசையால் நெட்டெழுத்துக்கு இனமான ஒத்த குற்றெழுத்துக்கள் இட்டு ஒழித்தல் வேண்டும். அங்கனம் ஒழித்தோம் என்று சொன்னால் செயலிடத்து இசை குறைந்த அந்த இசையானது நிறைவாகும் என்று சொல்கின்றார். அப்படி வருகின்ற பொழுது இப்ப ஆ என்று சொல்லக்கூடிய நெட்டெழுத்திற்கு அதற்கு இனமான குற்றெழுத்து குறில் அகரம். இப்ப ஈ என்று சொல்லக்கூடிய நெட்டெழுத்திற்கு அதற்கு இனமான குற்றெழுத்து இகரம். ஊ என்ற நெட்டெழுத்து இருக்கிறது, அதற்கு இனமான குற்றெழுத்து உகரம். ஏ என்ற நெட்டெழுத்து இருக்கிறது, அதற்கு இனமான குற்றெழுத்து எகரம். ஓ என்று சொல்லக்கூடிய நெட்டெழுத்து இருக்கிறது, அதற்கு இனமான குற்றெழுத்து ஒகரம். அப்ப ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களுக்கும் இனமான ஒத்த குற்றெழுத்துக்கள் கிடைக்கின்றன. அப்ப எஞ்சியிருக்கக்கூடிய 2 நெட்டெழுத்துக்கள் எவை? ஐ, மற்றொன்று ஔ என்பன. இப்ப ஐ என்பதற்கு இனமான குற்றெழுத்து என்ன? ஔ என்பதற்கு இனமான குற்றெழுத்து என்ன? எந்த இன குற்றெழுத்தை இட்டு நாம் செய்யுளின் இடத்து ஓசை குறைகின்ற பொழுது அந்த ஓசை நிறைவு செய்ய முடியும் என்ற வினா மாணவர்களுக்கு எழும். அதற்கு விடையாகத்தான் தொல்காப்பியர் மொழிமரபுல 100.9 ஐ, ஔ என்னும் ஆயீர் எழுத்திற்கு இகர உகரம் இசை நிறைவு ஆகும் என்று எழுதுகின்றார். ஐகாரத்திற்கு இகரமும் ஔகாரத்திற்கு உகரமும் ஒத்த குற்றெழுத்தாக நின்று செய்யுளின் இடத்து இசையை நிறைவு செய்யும் என்று எழுதுகின்றார். அப்ப ஐ என்பதற்கு இகரம் ஒத்த குற்றெழுத்து, ஔ என்பதற்கு ஒத்த குற்றெழுத்து உகரம். இந்த அடிப்படையில தான் ஒரு செய்யுளின் கண் ஒரு மொழியில்
ஓசை குறைகின்ற பொழுது ஓசை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கு பக்கத்தில் அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து வந்து இசையை நிறைவு செய்யும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இதைத்தான் உரையாசிரியர் எழுதுகின்ற பொழுது என்ன எழுதுறான் பார்த்துங்க. இளம்பொருள் எழுதுறார், குன்றிசை மொழிவை நின்றிசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்து என்ற நூற்பாவிற்கு உரை விளக்கம் எழுதுகின்ற பொழுது, குன்றுவதான ஓசையை உடைய அளபடை எழுத்தானாய மொழிக்கண்ணை நின்று அவ்வோசையை நிறைக்கும். அவை யாவை எண்ணின் நெட்டெழுத்துக்களின் பின்னாக இனமொத்த குற்றெழுத்துக்கள் நின்று ஓசையை நிறைக்கும் என்று எழுதுகின்றார். எழுதிட்டு அவர் எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். ஆ என்ற நெட்டெழுத்தை அடுத்து இன குற்றெழுத்து அகரம் அளபெடுக்கும். ஈ என்ற நெட்டெழுத்தை எடுத்து இன குற்றெழுத்து இகரம் அளபெடுக்கும். ஊ என்ற நெட்டெழுத்தை எடுத்து உ என்ற குற்றெழுத்து அளபெடுக்கும். ஏ என்ற நெட்டெழுத்தை எடுத்து ஏ என்ற குற்றெழுத்து அளபெடுக்கும். ஓ என்ற நெட்டெழுத்தை எடுத்து ஓ என்ற குற்றெழுத்து அளபெடுக்கும். ஆக நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்து. தனி நெட்டெழுத்தை அடுத்து ஒத்த குற்றெழுத்தானது நின்று ஒலிக்கும். எப்பொழுது? குன்றிசை மொழிவையின் நின்றிசை நிறைக்கும். அதுதான் அளபடை. அடுத்து எழுதுறாரு பாருங்க. சார், செய்யுளின் இடத்துல இந்த தனி நெட்டெழுத்து ஆ என்ற தனி நெட்டெழுத்தை எடுத்து அ என்ற தனி குறில் எழுத்து அளபெடுத்து வருமா? சொல்லின் முதலில் நிற்கின்ற பொழுது தனி நெட்டெழுத்து உயிர் நெட்டெழுத்தை அடுத்து தனி உயிர் குற்றெழுத்து வரும் பார்த்துங்க. அதுவே சொல்லுக்கு இடையிலும் சொல்லுக்கு ஈற்றிலும் அளபெடுத்து வருகின்ற பொழுது இந்த உயிர் நெட்டெழுத்தானது ஏதேனும் ஒரு மெய்யோடு சேர்ந்து வந்து அதற்கு பக்கத்துல தனி உயிர் குற்றெழுத்து நிற்கும் பார்த்துக்குங்க. இப்போ உதாரணத்திற்கு பாருங்க, ஓதல் என்பதுல ஓ என்ற உயிர் தனி நெட்டெழுத்தை எடுத்து அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து ஒகரம் அளவெடுத்து வந்திருக்கிறது சொல்லுக்கு முதல்ல. அடுத்து பாருங்க, படா. படா என்பதுல சொல்லுக்கு ஈற்றுல அளபடை வந்திருக்கிறது. அதாவது இட்டு கூட்டல் ஆ. அதை அடுத்து இசை நிறைவு செய்வதற்காக ஒத்த குற்றெழுத்து அகரம் வந்துள்ளது. சொல்லுக்கு ஈற்றில் வருகின்ற பொழுது இந்த உயிரெழுத்து தனித்து அதற்கு அடுத்து ஒத்த குற்றெழுத்து வராது. உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏதேனும் ஒரு மெய்யோடு கூடி நெட்டெழுத்தாக வரும். படா டா. அதை அடுத்து அந்த ஆகாரத்திற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து என்பது அளவெடுத்து வரும். இந்த அமைப்பை நீங்க தெரிந்து கொள்ளணும். அடுத்து நான் சொல்றேன், தொழார் சொல்லுக்கு இடையில. அப்ப என்னவாங்க, தொழார் என்று சொல்லக்கூடியதுல இல் கூட்டல் ஆ. அதுக்கு அடுத்தது அ இர். அப்ப சொல்லுக்கு இடையில தான் ழ என்று சொல்லக்கூடிய மெய்யொலியோடு சேர்ந்து ஆகாரம் ஊர்ந்து வந்து ழா என்று வருகிறது. அப்ப மெய்யொலியோடு சேர்ந்து இது நெட்டெழுத்து. இந்த நெட்டெழுத்துக்கு பக்கத்துல தனி உயிர் குற்றெழுத்து அளவெடுத்து வந்திருக்கிறது. தொல்காப்பிய நெட்டெழுத்து என்பர் ஒத்த குற்றெழுத்து. அப்ப உயிர் நெட்டெழுத்துக்களை அடுத்து அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்துக்கள் அளவெடுத்து வரும். அந்த நெட்டெழுத்து என்று சொல்லக்கூடியது உயிர் தனி நெட்டெழுத்து மட்டுமன்றி உயிர்மையின் நெட்டெழுத்தை அடுத்தும் அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து அளவெடுத்து வரும். ஓதல், ஓ என்று சொல்லக்கூடிய தனி நெட்டெழுத்தை அடுத்து அதற்கு இனமான
உயிர் குற்றெழுத்து ஒகரம் வந்துள்ளது. அப்ப இரண்டுமே உயிரெழுத்தாக இருப்பதனால உயிரளபடை. அதே சமயத்துல கவனிய படா. இப்ப இந்த சொல்லின் இடத்துல பார்த்தோம்னா பட்டா என்பது நெட்டெழுத்து. நெட்டெழுத்தினுடைய ஈற்றக்கூடிய உயிரொலி ஆ என்பது. அந்த ஆ என்று சொல்லக்கூடிய ஒலிக்கு ஒத்த குற்றெழுத்து அகரம் அளபெடுத்து வந்ததுனால இதுவும் உயிரளபடை. அப்ப தொல்காப்பியர் மொழிமரபுல நெட்டெழுத்தை அடுத்து அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து செய்யுளின் கண் ஓசை நிறைவு செய்வதற்காக அளவு மிகுந்து ஒலிக்கும். அதுதான் அளபடை என்று குறிப்பிடுகின்றார். அங்கனம் செய்யுளின் கண் ஒரு மொழியிடத்து ஓசை குறைகின்ற பொழுது நெட்டெழுத்துக்கு பக்கத்தில் ஒத்த குற்றெழுத்து அளபெடுக்கும். அப்படி அளபெடுக்கின்ற பொழுது சொல்லின் முதலிலும் அளபெடுத்து வரலாம், சொல்லின் இடையிலும் அளபெடுத்து வரலாம், சொல்லின் ஈற்றிலும் அளபெடுத்து வரலாம். அப்ப சொல்லின் முதலில் அளபெடுத்து வருகின்ற பொழுது அது தனி உயிர் நெட்டெழுத்தாக இருக்கும். உதாரணத்திற்கு ஓதல். அப்போ ஓ என்று சொல்லக்கூடிய தனி உயிர் நெட்டெழுத்தை எடுத்து அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்து மொழிக்கு முதலில் அளபெடுத்து வந்தது. இப்ப படா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் உண்டு. அப்ப இந்த சொல்லினிடத்து அளபடை மொழிக்கு ஈற்றில் வந்துள்ளது. டா என்று சொல்லக்கூடிய நெட்டெழுத்தை எடுத்து ஆகாரத்திற்கு இனமான ஒத்த குற்றெழுத்தாய் அகரம் அளவெடுத்து வந்து இசை நிறைவு செய்கிறது. மொழிக்கு ஈற்றல. அடுத்து பாத்தீங்கன்னா தொழார் என்ற சொல். இப்ப இந்த சொல்லின் எடுத்து பார்த்தோம்னா சொல்லுக்கு இடையில ழா என்ற நெட்டெழுத்தை எடுத்து இந்த ஆகாரத்திற்கு இனமான ஒத்த குற்றெழுத்தான அகரம் அளவெடுத்து வந்திருக்கிறது. இது சொல்லுக்கு இடையில. அப்ப செய்யுளில் மொழியின் முதலிலோ மொழியின் ஈற்றிலோ மொழியின் இடையிலோ ஓசை குறைகின்ற இடத்து அவ்வோசை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்திற்கு பக்கத்தில் ஒத்த குற்றெழுத்து வந்து நின்று அவ்வோசையை நிறைவு செய்யும். அதுதான் அளபடை. அப்ப இந்த மூன்று இடத்தும் வந்து ஓசையை நிறைவு செய்யக்கூடியதை தொல்காப்பியர் ஒரு மொழியின் இடத்து அளபடை அமைந்து வரக்கூடிய அமைப்பு முறையை வைத்துக் கொண்டு தொல்காப்பியர் சொல்லல. அவர் பொதுவாக சொல்றார், குன்றிசை மொழிவை நென்றிசை நிறைக்கும் நெட்டெழுத்து என்பது ஒத்த குற்றெழுத்து. அது சொல்லுக்கு முதல்ல இருக்கலாம், சொல்லுக்கு இடையில இருக்கலாம், சொல்லுக்கு ஈற்றில் இருக்கலாம். உரையாசிரியர் விளக்கம் எழுதுகின்ற பொழுதுதான் மொழியின் முதலிலும் மொழியின் ஈற்றிலும் மொழியின் இடையிலும் ஓசை குறைகின்ற பொழுது நெட்டெழுத்திற்கு பக்கத்தில் அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்துக்கள் வந்து இசையை நிறைவு செய்யும் என்று எழுதுகின்றார்கள். இந்த செய்தியை நன்னூலார் அதுக்கு விளக்கம் தருகின்ற பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க. இசைகளின் மொழி முதல் இடை கடை நிலை நெடில் அளவுழு அவற்றவற்றுக்கு இனக்குறில். செய்யுள்ள ஒரு சொல்லினுடைய முதலிலோ இடையிலோ கடையிலோ ஓசை குறைகின்ற பொழுது நெட்டெழுத்துக்கு பக்கத்தில் அதற்கு இனமான ஒத்த குற்றெழுத்துக்கள் வந்து ஓசை நிறைவு செய்யும் என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார். அங்கன ஓசை நிறைவு செய்யக்கூடிய அந்த குறில் என்பது குறியாகத்தான், ஒரு குறியீடாகத்தான் வருகிறது என்று தன்னுடைய நூற்பாவில் குறிப்பிடுவதாக வெள்ளைவார்னர் அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு நன்னூலார் குறியே என்று சொல்வது பொருந்துமாறு இல்லை, அது வெறும் குறியீடுக்கு மட்டும் வரவில்லை என்று சொல்றார். பார்த்து நெடில் ஒன்றே அளவெழுந்து மூன்று மாத்திரையாய் மிக்கு இசைக்கும் எனவும் நெடில் அளவெடுத்ததை அறிதற்கு வரும்
வெறும் அறிகுறியே நெடிலின் பின் நின்ற குறில் எனவும் இவர் கூறியது யாரு? நன்னூலார் கூறியது ஆசிரியர் தொல்காப்பியனார் கருத்தோடு மாறுபடுகின்றது என்று வெள்ளைவாணன் அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிடுகின்றார். அதற்கான விளக்கத்தை நீங்க தொல்காப்பியம் நன்னூல் எழுத்ததிகாரம் என்ற நூலை பார்த்து மேற்கொண்டு படிச்சு தெரிஞ்சுக்குங்க. ஓதல் என்பது ஓரசையா ஈரசையா? ஓதல் அப்படிங்கிறது ஈரசைங்கய்யா. எப்படி பிரிப்பீங்க? ஓ முதல் எழுத்து நெடில் எழுத்துங்கய்யா, ஓ ரசைங்கய்யா. அதுக்கப்புறம் இருக்குறில் ஒற்று வந்திருக்குதுங்கய்யா, அது ஒரு அசைங்கய்யா. ஒரு அசை. அப்ப 2 அசை, சரியா? சரிங்கய்யா. இப்போ இந்த ஓதல் என்ற அளபடை சொல்லுடைய இயல்பான சொல் வடிவம் என்னது? இப்ப இதனுடைய அசை பிரிச்சதுனே எத்தனை அசை பிரிப்பீங்க? இதுலயும் 2 அசை தாங்கய்யா வரும். எப்படி? ஐயா அந்த ஓ நெடில் எழுத்துங்கய்யா, முதல் எழுத்து, அது ஒரு அசைங்கய்யா. அப்புறம் கடைசியில் இருக்கிற குறில் ஒற்று ஒரு அசைங்கய்யா. அப்ப ஓதல் அளபடை இல்லாம பிரித்தாலும் 2 அசை தான். ஆமாங்கய்யா. அளபடையோடு ஓதல் என்று அளபடையோடு எழுதி பிரிச்சாலும் கூட அசை எத்தனை? 2 தாங்கய்யா. 2 தான். அப்ப அசையில மாறுபாடு இல்ல. ஆமாங்கய்யா. பொருளையும் மாறுபாடு கிடையாது. ஆமாங்கய்யா. இல்ல. அப்ப எதுக்காக இந்த அளபடை வந்தது? புள்ளிகளோடு தொடர்புடையது. உதாரணத்துக்கு இதை நேரசையை பிரிச்சோம்னா நேர் நேர் அப்படித்தானே வரும்? ஆமாங்கய்யா. நேர் நேர் என்னது? தேமாங்கய்யா. தேமா. இப்ப அளபடையோட பிரிச்சோம்னா என்ன ஆகும்? நேர் நிறைன்னு வந்துருங்கய்யா. நிறை. நிறை நிறை என்னது? கூவிலம்ங்கய்யா. கூவிலம். கூவிலம். இப்ப அடுத்து சொல்லுவாங்க வேண்டும் என்பதை எப்படி பிரிப்பீங்க? ஐயா அது நேர் நேர்னு பிரிச்சிடலாங்கய்யா. நேர் நேர் அதானே? ஆமாங்கய்யா. கவனி, வெண்பாவுக்கான இலக்கணம் என்ன? மாமுன் நிறையும் விளமுன் நேர் வரணும். அதான் இயற்சீர் வண்டலை, சரியா? சரிங்கய்யா. மாமுன் நிறை வரணுங்கய்யா. நிறை. விளமுன் நேர் வரணுங்கய்யா. நேரும். அதுதான் வெண்பாவுக்கரு. இப்ப இந்த பாடல் திருக்குறள்ல வரக்கூடிய வெண்பா பாடல் அதானே? ஆமாங்கய்யா. இப்ப அளபோடையோட பிரிச்சோம்னா என்ன வருது? நேர் நிறை. ஆமாங்கய்யா. இப்ப விளமுன் என்ன வருது? நேர் வந்துருச்சுங்கய்யா. நேர் வருது. இப்ப ஓதல அளபடை இல்லாம எழுதணும்னா மாமுன் என்ன வரும்? மாமுன் நிறை வரணுங்கய்யா. ஆனா இங்க நேருன்னு வந்துருங்கய்யா. அப்ப வெண்பாவுடைய யாப்புக்கு இலக்கணம் தப்பா வருதா? ஆமாங்கய்யா. அதற்காக இந்த அளபடையை போடுறது. புரியுதா? புரியுதுங்கய்யா. இன்னொன்னு பாருங்க, இங்க வாங்க. நல்ல படா பறை. இப்ப படா என்று சொல்லக்கூடிய அந்த அளபடை சொல்லிய 2 அசையா பிரிக்கலாம். படா என்ற குற்றெழுத்து அதானே? ஆமாங்கய்யா. அதோட இயல்பான வடிவம் என்னது? படா. அளபடை இல்லாம எழுதுவது. இப்ப இதை நீ பிரிச்சு எப்படி பிரிப்பீங்க? இது ஓரசையாத்தான் நிற்கும், அசை பிரிக்க முடியாது. அப்ப இந்த ஓரசை என்பது ஒரு செய்யுள்ல வருமா? ஐயா அப்படி வரவே வராதுங்க. பெரும்பாலும் வராது. ஒரு செய்யுள்ல எந்த இடத்தும் ஓரசையாக எந்த சொல்லும் வராது. அப்ப படா என்று சொல்லக்கூடிய இந்த ஓரசை சொல்லை ஈரசை சொல்லாக மாற்றுவது எது? அளபடைங்கய்யா. அளபடை. அப்ப இது அசைக்காக இந்த அளபடை வந்திருக்கிறது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா செய்யுளிசை அளபடை. புரியுதா? புரியுதுங்கய்யா. செய்யுளில அசையை நிறைவு செய்வது. செய்யுள் அசைதான் செய்யுளிசைன்னு சொல்லுவோம். செய்யுளில் அசையை நிறைவு செய்வதற்காக சில அளபடைகள் அமையலாம். நீ பாரியை படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க அதை, சரியா? இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்பயுமே ஒரு செய்யுள்ள தனியாக ஓர் அசை வராது. வெண்பா என்று வருகின்ற பொழுதுதான் வெண்பானுடைய ஈற்று சீர் 7வது சீர் தான் ஓரசையை பிரிப்பாங்க. நேர்வு நிறைவும் போட்டு நாள் மலர் காசு என்பது ஓரசையை பிரிப்பாங்க. மற்ற எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா
ஓரசை என்பது கிடையாது. அப்ப படா என்பது ஓரசையாக இருக்கிறது. இந்த ஓரசை ஈரசையாக மாற்றுவதற்காக இந்த அளபடை பயன்படலாம். அசையை நிறைவு செய்வதற்காக இவள் அளபடை வருகிறது. ஆக இன்றைய வகுப்பில் தொல்காப்பியர் மொழிமரபில் விளக்கிய அளபடை குறித்த செய்திகளை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மொழிமரபில் மேலும் சில செய்திகளை தொல்காப்பியர் விளக்கிச் செல்கின்றார். அச்செய்திகளை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.